Namaste. Greetings to all of you. Grandmaster Chavakakswalluடைய Creative Transformation Golden Lotus Sutras on Spiritual Practice இந்த புத்தகத்திலிருந்து on Mantras அப்படிங்கிற டாபிக்ல இன்னைக்கு வரக்கூடிய முதல் சூத்ரா என்னங்கிறதை இப்ப பார்க்கலாம். The most common form of spiritual practice is the use of mantras. ஆத்மா முன்னேறதுக்கு பல்வேறு வகையான ஆன்மீக பயிற்சிகள் இருக்கும். அதுல மிக பொதுவான காமனான அடிப்படையான கூட சொல்லலாம், அடிப்படையான இல்ல பொதுவான ஒரு பயிற்சி தான் மந்த்ராஸ உச்சரிக்கிறது. யார் அந்த மந்த்ராவை உச்சரிக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியமா நம்ம கணக்குல எடுத்துக்க வேண்டிய ஒண்ணு. யாருன்னு சொன்னா அப்போ ஒவ்வொருத்தரும் அந்த அதே மந்த்ராவை உச்சரிச்சா அவங்களுக்கு பலன்கள் பல்வேறு விதமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிதானே இல்லையா? ஒரு குறிப்பிட்ட மந்த்ராவை முதிர்ச்சி அடைந்த ஒரு குரு உச்சரிக்கிறதுக்கும் முதல் வாட்டி கத்துக்கக்கூடிய ஒரு சீடன் மாதிரி இருக்கக்கூடியவர் உச்சரிக்கிறதுக்கும் ரெண்டுத்துக்கும் ஒரே அளவு தான் அந்த எஃபெக்ட் இருக்கும்னா அது சாத்தியமாகாது இல்லையா? அப்ப அந்த ஆத்மாவோட முதிர்ச்சிக்கு ஏத்த மாதிரி அந்த மந்த்ராவை அவங்க எப்படி புரிஞ்சிருக்காங்கிறதுக்கு ஏத்த மாதிரி அந்த மந்த்ரால இருந்து வரக்கூடிய பலன்கள் மாறுபட போகுது. ஆனா பொதுவானது அப்படின்னு சொன்னாங்களே அப்படின்னா ரொம்ப எளிமையானது. ஏன்னா யாருக்காவது அந்த உச்சரிப்பை மட்டும் நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா அந்த உச்சரிப்புல அவங்க கொஞ்சம் பக்தியையும் போட்டு மனசார இருதயத்திலேருந்து சந்தோஷமான முறையில பக்தியோடு அவங்க கலந்து அதை உச்சரிக்கும் போது அவங்க இதய சக்கரம் ஆக்டிவேட் ஆகுது. இதய சக்கரம் ஆக்டிவேட் ஆகுற எஃபெக்ட் கிரவுன் சக்கரால அஃபெக்ட் பண்ணும் இல்லையா? கிரவுன் ஆக்டிவேட் ஆகும். கிரவுன் ஆக்டிவேட் ஆகிற மாத்திரத்துல தானாவே மேலேருந்து தெய்வீக சக்தி கொட்டும். தெய்வீக சக்தி கொட்டும் போது அதே உச்சரிப்புல இருந்து வரக்கூடிய அந்த மந்த்ராஸுக்கு தெய்வீக ஒருங்கிணைப்பை நம்ம எப்படி ஏற்படுத்திக்க முடியும் அப்படிங்கறதையும் அந்த குரு அவங்களுக்கு சொல்லி கொடுத்திருந்தாங்கன்னா மந்த்ராவை உச்சரிக்கிறது மட்டும் இல்ல, மந்த்ராவை ஒரு கருவி மாதிரி, ஒரு வாகனம் மாதிரி, ஒரு பொருள் மாதிரி பயன்படுத்தி அந்த பேராந்த நிலையை அடையிறதுக்காக மட்டும் இல்ல, அந்த ஆத்மாவோட ஒருங்கிணைக்கான பயிற்சிகளும் அவங்க கத்திருந்தாங்கன்னா ரெண்டு இருக்கு. நிறைய பேருக்கு இந்த குழப்பம் இயல்பாவே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தியானம் பண்றதோட நோக்கம் என்னன்னா சந்தோஷமா ஒரு ஆனந்தமான நிலையை அடையிறதுக்கு அப்படிங்கறத சில பேர் சொல்லுவாங்க, ரிலாக்ஸ் ஆகிறதுக்குன்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. ஆனா தியானம் பண்றது மூலமா தான் யாருங்கிறத உணர்ந்தாല് அந்த பரமாத்மாவோட இணையறதுக்கான பயிற்சியா கூட அதை அவங்க பயன்படுத்த முடியும். அப்ப மந்த்ராவை பயன்படுத்தி ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படுத்துறதுலயும் ஒரு ரேஞ்ச் இருக்கு. மனசு நிம்மதி ஆகிறதுக்காக ஒருகி சில மந்த்ராது சில பேர் சொல்லுவாங்க. பக்தி பரவசத்துல சில பேர் அந்த ஆனந்த நிலையை அடையிறதுக்காக சில பேர் சொல்லுவாங்க. அந்த ஆனந்த நிலையை பயன்படுத்தி உச்சகட்ட அந்த ஒருங்கிணைப்பு, தெய்வீக ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துறதுக்கும் தெரிஞ்சிருந்தாங்கன்னா அப்ப இந்த பயிற்சி சாதாரண பயிற்சியா இருக்காது. பக்தி யோக முறையில ஆத்மாவோட ஒருங்கிணைக்கான முழுமையான பயிற்சியா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது குறிச்சு வச்சுக்கலாம். விஷ் யூ a great day. நமஸ்தே.